கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் கிடையாது சொன்ன எடப்பாடி பழனிசாமி அண்மையில் தொடர்ந்து பார்த்தோம்னா டெல்லியில் போய் அமித்ஷாவை சந்தித்தது பிறகு மாநில உரிமைக்கான பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சேன்னு சொல்லிட்டு போய் சொல்லியிருந்தாரு. தற்போது பார்த்தோம்னா இன்றைய தினம் சட்டப்பேரவை வளாகத்தில் கூட நாங்கள் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது திமுகவுக்கு என்னன்ற மாதிரியான ஒரு தோணியில் பேசியிருக்காங்க. கூடவே பார்த்தோம் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அவங்க கூட்டணியில் தான் இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சது தமிழ்நாட்டு அரசியலில் பேசுபொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவங்களோட இந்த கருத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு சாமி இல்லை, நான் 2 சாமி இல்லை, 3 சாமி இல்லை, 6 சாமின்ற மாதிரி நான் எடப்பாடி பழனிசாமி நான் அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னேன். வீராதி வீரனாக பேசுகிறேன். இப்போ என்னப்பா ஒரு தென்றல் ஒரு புயலாக வருகிறது அப்படின்ற மாதிரி அமித்ஷா வந்தார். அமித்ஷா என்ன செஞ்சார்? ஒரு கூட்டணி கட்சிக்காரன் பேசுகிற மாதிரி பேசினார். நான் அவனை அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வா அப்படின்னு சொன்ன மாதிரி நீ உட்காந்துருந்த. இவ்வளோ வீராவேசம் பேசுகிறேன். இன்னைக்கு நான் எடப்பாடி பழனிசாமியை கேட்குறேன், அழைத்து வந்தது மாதிரி இல்லையப்பா, இழுத்து சங்கிலியால் கட்டப்பட்டது மாதிரி இல்லை அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருந்த. இல்லை பணிவாக கூட இருக்கலாம். பணிவு எங்கே பணிவு? எங்கே பணிவு வேண்டும்? எங்கே துணிவு வேண்டும்? எதுக்கு பணிவு? அமித்ஷா நமக்கு என்ன பணிவு? அமித்ஷா உனக்கு தலைமை. ஓ மகனை காப்பாற்றுவதற்காக மாபெரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இந்த இயக்கத்தை சீரழிச்ச மாபெரும் துரோகி எடப்பாடி பழனிசாமி. வெக்கம் கேட்டதனமா துப்பு கட்டதனமா பேசுறியே. தமிழகத்துடைய வரலாற்றில் தேசிய கட்சி காங்கிரஸோட திமுக கூட்டணி வச்சிருக்கு, அண்ணா திமுக வச்சிருக்கு, பாஜக கூட்டணி திமுக வச்சிருக்கு, அண்ணா திமுக வச்சிருக்கு. இவ்வளவு ஒரு மானங்கட்டத்தனமா போய் ஒரு வார்த்தை கூட பேசாம வாயில மொந்த வாழைப்பழத்தை வச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இப்போ வீராவேசமா பேசுற 4 நாள் கழிச்சு மக்கள் பார்க்காம இருக்க நினைக்கிறியா? நான் கொஞ்சம் கடுமையா பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் கிராமத்தில் சொல்லுவேன், டே சாட்சிக்காரையும் காலில் விழுந்து சண்டைக்காரையும் காலில் விழுந்து போயிடலாம்டா. அது மாதிரி துரோகி, நாட்டின் ஒட்டுமொத்த துரோகத்தின் உருவம் பாசிச பாஜக. அவன் காலில் விழுறதுக்கு இந்த கட்சியை புரட்சி தலைவி அம்மா காலத்தில் நடத்தினாங்களே, என் தாயின்னு சொன்னாங்களே சசிகலா, அவங்க காலில் விழுந்து வந்தாண்டா நீ கட்சி நடத்தலாம்ல. ஓபிஎஸ் காலில் விழுந்தாண்ட 4 வருஷம் நீ இந்த ஆட்சி நடத்தின முதலமைச்சராக இருந்த. நீ மாபெரும் துரோகி, ஒட்டுமொத்த மனித வர்க்கமே துரோகமான கட்சி பாஜக கட்சி. அது கட்சியா? ஒரு பாலியல் கட்சி. அது கட்சியா? ஒரு காட்டு பிராண்டி கட்சி, மனித வர்க்கத்திற்கு ஆகாத கட்சி. அந்த கட்சி கூட கூட்டு சேர்ந்துட்டு அமித்ஷா அறிவிக்கிறாரு. யாராவது கூட்டணி இந்திரா காந்தி அறிவிச்சிருக்காங்களா? எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ்நாடு தான் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான கூட்டணி தான் அறிவிச்சிருக்கிறோம். அமித்ஷா என்ன உன்னை முதலமைச்சர் சொன்னாரா? நான் பொதுமக்களை கேட்கிறேன், பத்திரிகை படிக்கக்கூடிய நண்பர்களை கேட்கிறேன், அண்ணா திமுக மான ரோசம் உள்ளவரை கேட்கிறேன். அமித்ஷா உட்கார்ந்துக்கிட்டு சண்டி எடுத்தனமா யார் இந்த அமித்ஷா? பாஜக கட்சி கொண்டா பெரியாரா இருக்கலாம், ரவுடியா இருக்கலாம், பெரிய குண்டாசா இருக்கலாம், என்கவுண்டர் போலா இருக்கலாம். தமிழ்நாட்டில் யார் இந்த அமித்ஷா? வார்டு கவுன்சிலருக்கு நின்று அமித்ஷா டெபாசிட் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில்? பெரியார் மன்றா இந்த மண்ணு, பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணு. இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு உன்னைய 12 மணிக்கு கூப்பிடுறான், 2 மணிக்கு கூப்பிடுறாங்க, 4 மணிக்கு கூப்பிடுறான், 5 மணிக்கு உட்காந்துக்கிட்டு செயின்ல கையிலையும் காலையும் விலங்கு போட்டது மாதிரி உன்னைய சேர்ல உட்கார வச்சிருக்கான். எடப்பாடி பழனிசாமி சாதாரண போற போக்குல எடப்பாடி பழனிசாமி தலைமை என்ன தலைமை? நீ எதுக்கு மருந்து சொல்லலாம்ல? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி. நீ வெக்கங்கட்டதமா சொல்றியே, 4 நாள் கழிச்சு தூங்கி எதிர்த்து பேசுறியே. நான் என்ன கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமிய திமுக வாஜ்பாய் காலத்தில் பாஜக கூட்டணி வைத்தது, ஆட்சியில பங்கு, மினிமம் புரோகிராம், குறைந்த செயல் திட்டம் போட்டாங்க. ஆட்சியில பங்கு இருக்கிற காரணத்தினால என்ன போட்டாங்க?
ஆர்டிகல் 370 இப்ப காஷ்மீர் எடுத்துருக்கான் பாருங்க, இது அமுல்படுத்தக்கூடாது. ராமர் கோயில் அமுல்படுத்தக்கூடாது. பொது சிவில் சட்டம் கொண்டு வரக்கூடாது. குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரக்கூடாது. முத்தாலாக் கொண்டு வரக்கூடாது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக எதுவும் நடக்கக்கூடாது. இதுதான் வாஜ்பாயில பாஜக கூட்டணியில குறைந்தபட்ச செயல் திட்டம், மினிமம் புரோகிராம். ஆனா கூட்டணிக்கு எங்கேயாவது புரோகிராம் இருக்கா? குறைந்தபட்ச செயல் திட்டம் இருக்கா? அமித்ஷா முன்னாடி தானே சொன்னாரு. என்ன சொல்றாரு? குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அமல்படுத்தணும். என்ன அர்த்தம்? கூட்டணியிலடா குறைந்தபட்ச செயல் திட்டம். எடப்பாடி பழனிசாமி யாரை ஏமாத்துற? நீ அமித்ஷாவும் ஏமாத்துவ, மோடியும் ஏமாத்துவ, கூட பிறந்த அண்ணனை ஏமாத்தினாலு, செங்கோட்டையுடைய கொலை வழக்கிலிருந்து காப்பாத்தினாரு, செங்கோட்டையை தூக்கி விட்டாலு. இன்னைக்கு திமுக அமைச்சராக இருக்கவர் முத்துச்சாமி தான் உனக்கு குரு. அந்த குருவை தூக்கி விட்டாலு. சின்னம்மா காலில் ஊர்ந்து போய் பதவியை வாங்கிட்டு சின்னம்மாவை தூக்கி விட்டாலு. ஓபிஎஸ் காலில் விழுந்து 4 வருஷமா முதலமைச்சரா உட்காந்து அந்த ஓபிஎஸ் மலார்னு தூக்கி விட்டாலு. நீ யார டிடிவி தினகரனை எங்களுடைய ஆசான் சொல்லி ஆர்கே நகர் தேர்தலில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் டிடிவி தினகரனை ஆசான் பேசுறியா? டிடி தினகரனை தூக்கி விட்டாலு. நீ யாரை தூக்கி விடாம இருப்ப? இப்ப அமித்ஷாவை தூக்கி விட முடியாததுக்கு காரணம் மிதுன் பழனிசாமி ஒரே வாரிசு. ஆசையா கோடி கோடியா மக்கள் சொத்துக்களை கொள்ளையடிச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமியே ஒரே வாரிசை காப்பாற்றுறதுக்காக புரட்சி தலைவரால் கட்டி காக்கப்பட்ட, புரட்சி தலைவியாய் கட்டி காக்கப்பட்ட மாபெரும் திராவிட இயக்கத்தை நீ கொண்டு போய் அமித்ஷா காலில் அடை வச்சுட்டா நாங்க விட்டுருவோமா? அதிமுக தொண்டை விட்டுருவானா? நீதான் அதிமுகவா? எங்க கட்சியில நீங்க என்ன தலையிடுறீங்க? திமுக பார்த்து கேட்கிற, உன் கட்சியில தலையிடல. உன் கட்சியில தலையிட அவசியம் திமுக இல்ல. சின்னமா யாரு? உனக்கு சின்னமாக்கு என்னையா பிரச்சனை? நான் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமா பல இடத்துல கேட்டு இப்பயும் கேட்கிறேன். சின்னமாவா அதிமுக சேர்க்க மாட்டேன்னு சொல்றதுக்கு என்னையா காரணம் சொல்லியா? உன்னைதானே முதலமைச்சர் ஆக்குனாங்களா இல்லையா? நீ பணம் கொடுத்தேன்ற பணம் கொடுக்கலன்ற அது வேற. காலில் விழுந்து வாங்கினியா இல்லையா? சிறைக்கு போனாங்களா இல்லையா? ஏன் சின்னம்மாவா முதலமைச்சர் பதவி கொடுத்ததுக்காக எதுக்குறியா? நீ இதுவரைக்கும் தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கு சின்னம்மா சசிகலாவை எடப்பாடி பழனிசாமி கட்சியில சேர்த்துக்கிற மாட்டேன், நீ சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பதுங்குறாங்க. அதிமுக தொண்டை நினைச்சா ஓ பன்னீர்செல்வம் போன மாதிரி அதிமுக ஆபீஸ்ல கொண்டு போய் நாளைக்கு சசிகலா பொதுச்செயலாளர் ஆக்குறதுக்கு தயாரா இருக்கா? அவங்க தயார் இல்லை. என்னைக்கு சிறையிலிருந்து வந்தாங்களோ, சிறையிலிருந்து வந்த அன்னைக்கு நேர அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்றிருக்கணும். போயஸ்கான வீட்டுக்கு போயிருக்கணும். அதிமுக அலுவலகத்தில் உட்கார்ந்து இருக்கணும். அவங்க விட்டுட்டாங்க. தும்ப விட்டு வாழை பிடிச்ச மாதிரி தான். இப்ப நீ ஏன் சின்னம்மாவை கட்சியில சேர்க்க மாட்டேன்னு சொல்ற? அமித்ஷா காலில் போய் விழுகிற, குருமூர்த்தி காலில் போய் விழுகிற. இந்த கட்சி பாஜக கட்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? பாஜக கட்சி தமிழ்நாட்டுக்கான கட்சியா? தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சியா? டெல்லிக்காரன் கட்சி, பிராமணனுக்கான கட்சி, பாப்பானுக்கான கட்சி. உனக்கு எனக்கு இந்த கட்சி என்ன? இந்த கட்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? உன்னைய முதலமைச்சர் ஆக்கி, உன்னைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆக்கி, உன்னைய எம்எல்ஏ ஆக்கி, உன்னைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குறது யாரு? சின்னம்மா தானே. எனக்கு அவங்க மேல 1000 கருத்து வருவாருக்கு. அவங்களையும் விமர்சனம் பண்ணுவேன். விமர்சனத்துக்கு நானே விமர்சனத்துக்குரியவன் தான். தந்தை பெரியார் மாதிரி ஒவ்வொரு மனித விமர்சனத்துக்குரியவன் தான். ஆனா எது சரியா அதை பேசணும். நீ அமித்ஷா காலோட மட்டமா சின்னம்மா சசிகலா கால விழுந்து கட்சி நடத்துறதுக்கு என்ன குறை? அமித்ஷா விட அழிக்க நினைக்கிறார் அதிமுகவை. அழிச்சு இந்த அதிமுக ஒழிச்சு இந்த அதிமுகவை எரிக்கும் நினைக்கிறான் பிஜேபி காரன். நல்லதுக்காக கூட்டு சேர்ந்திருக்கா? இல்ல பொன் விழா கண்ட இயக்கம்னா சொல்ற. பொன் விழா கண்ட இயக்கம் எங்களுக்கு நீ சொல்லிதான் பொன் விழா கண்ட இயக்கம் எங்களுக்கு தெரியாதா? அதிமுக தொண்டனுக்கு பிஜேபி சேர்னால என்ன நன்மை, நாட்டுக்கு என்ன நம்ம சொல்லுப்பா. திமுக ஒழிக்கணும் ரைட்டு. ஆனா திமுக விட பாஜக நல்ல கட்சியா? இஸ்லாமிய சகோதரனுக்கு ஆதரவான கட்சியா? வக்ஃப் வாரியம் கொண்டு வந்திருக்கிற கட்சி நல்ல கட்சியா? குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிற நல்ல கட்சியா?
ஆன்மீகத்தின் பெயரால் மதத்தையும் ஜாதியும் உருவாக்கி இந்த நாட்டு மக்களை ரத்த அபிஷேகம் செய்யக்கூடிய பாஜக கட்சி நல்ல கட்சியா? ஒரு பாசிச கட்சி. எவ்வளவா திமுக மோசம், சின்னம்மா சசிகலா மோசம், ஓபிஎஸ் மோசம், டிடிவி மோசம். அமித்ஷா விட டிடிவி மோசமானாலா? நீ அமித்ஷா காலில் விழுகிறத விட அதிமுக மிகப்பெரிய கட்சி. 2 கோடி பேர் அதிமுக ஆதரவாளர் இருக்கான், உறுப்பினர் இருக்கான். இவ்வளவு பெரிய கட்சி உங்க கையில ஒப்படைச்சிருக்கான். நீ என்ன நினைக்கிற? திறமை இல்லை. துரோகத்தின் மொத்த ஒரு எடப்பாடி பழனிசாமி. சாதிய வன்மத்தோட செயல்படுற, திமிரா செயல்படுற, அகம்பாவமா செயல்படுற. சாதி வன்மம், சாதி எண்ணம். சசிகலாவை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் முக்குலத்தோர். இதான் மக்கள் பேசுறான், நான் பேசல. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எடப்பாடி அவங்க முக்குலத்தோராக தஞ்சாவூர் கல்லரா பிறந்தது தவறா? எடப்பாடி கேட்கிறான், மக்கள் கேட்கிறான். நீ மக்கள்கிட்ட வந்து பாரு. உதயகுமார் உதவாக்கிற உதயகுமார் வேணா மொட்டையை போட்டு உங்கள்கிட்ட பக்கத்தில் உட்காந்து நிற்பான். கேனப்பைய கிறுக்கு பைய, கேனப்பைய கிறுக்கு பைய பதவிக்காக நிற்பாங்களே தவிர தொண்டை என்ன நினைக்கிறேன்னு நான் பேசுறேன். ராமநாதபுரத்தில் வந்து பேசிப்பார், நாகூரில் வந்து பேசிப்பார், தஞ்சாவூர், திருச்சி, புதுக்கோட்டை, உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, கம்பம், போடி வந்து பார்த்து பேசுங்க. ஏப்பா சசிகலா, அமித்ஷா விட சசிகலா காலில் விழுந்து இந்த கட்சி நடத்தலாம். விழுந்தாலும் தானேப்பா, நீங்க விழுகாதாலும் ஒண்ணும் இல்லையே. ஓபிஎஸ் காலில் விழுந்து தானே நீங்க 4 வருஷம் முதலமைச்சரா இருந்தீங்க. என்ன ஓபிஎஸ்க்கு உங்களுக்கும் பிரச்சனை? முதலமைச்சர் ஆகணும், பொதுச் செயலாளர் இருக்கணும். ஏன் சின்னமாடி எனக்கு முதலமைச்சர் வாய்ப்பு, அவங்க தானே உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க தானே உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இன்னொரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுக்குமா? வயசு 70 ஆச்சு, சாக போறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமான்னு கேளு. ஓபிஎஸ் உனக்கு கீழே இல்லையா? உனக்கு முன்னாடி முதலமைச்சரானவர் தானே, அம்மாவால் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டவர் தானே. அம்மாவாலேயே உலகத்தில் யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஓபிஎஸ் செய்திருக்கிறார். யாராவது கொடுத்த பதவியை கொடுப்பாங்களா? நான் ஓபிஎஸ் நன்றி உணர்ச்சியோட பார்க்கிறேன். அம்மாவே சொன்னாங்களே. அந்த ஓபிஎஸ் கிட்ட நீ காலில் விழுகாதாளா? டிடி வீட்டுல காலில் விழுந்து கிடந்தாளா? நீ சின்னம்மா வீட்டுல யார் காலில் விழுகல? எடப்பாடி இல்லைன்னு சொல்லு பகிரங்கமா. உதயகுமார் பேட்டி கொடு பார்ப்போம். சின்னம்மா வீட்டுல நீங்க பூரா வேலைக்காரரா இருந்தவங்க தானே, எல்லாமே எல்லாம் பொய்யுனா இருந்தவங்க தானே. சின்னம்மாட்ட உட்காந்து உங்களால பேச முடியுமா? திவார்ட்ட உட்காந்து பேசினவங்களா? டாக்டர்கிட்ட உட்காந்து பேசினவங்களா? யார் நீங்க எல்லாம்? ரொம்ப பெரிய மேதாவி மாதிரி அமித்ஷா அதே கொத்தடிமை வேலையை பாக்குறீங்க. நீங்க வாழ்நாள் முழுவதும் எலும்புல முதுகெலும்பு இல்லாதவங்க. நீங்க முதுகெலும்பு இல்லாதவங்க. மாபெரும் திராவிட இயக்கத்தை அழிக்க விட மாட்டோம். நாங்க தொண்டர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். அதிமுகவுடைய நிறுவன தலைவர்களில் ஒருவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தரராஜ், 89 வயது. இன்னைக்கு அவர் ஒருத்தர் தான் இருக்கார். எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கும் போது அவர் ஒருவர். அவர் நாங்களாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சட்ட ரீதியா மீண்டும் வருவோம். அதிமுக தொண்டர்கள் எங்கேயும் போயிடாதீங்க, செதறாதீங்க. புரட்சி தலைவர் சொன்னாங்க, தொண்டர்களால் உருவான இயக்கம் தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் எம்ஜிஆர். தொண்டர்களுக்காக உருவான இயக்கம். தொண்டர்கள் தான் இந்த கட்சி நடத்துவாங்க. என் காலத்துக்கு பின்னாடி 100 ஆண்டுகள் இந்த கட்சி நடக்குனாங்க. தொண்டர்கள் நாம் நடத்தும் இந்த கட்சியை. இந்த தேர்தலில் நிற்போம். திராவிட இயக்கமா பாசிசமா? திராவிட இயக்கமா பாசிச மோடியா? பெரியார் மண்ணா காவி கூட்டமா? இதான் இந்த தேர்தல். இந்த தேர்தல் நம்ம வந்து பெரியாருடைய ரத்தம் ஓடுறவன், அண்ணாவுடைய ரத்தம் ஓடுறவன், இந்த மண்ணுக்கு சொந்தக்கார புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, இவங்களுடைய சொந்தக்காரெல்லாம் ஓரில் நின்று திராவிட இயக்கத்தை வலு சேர்க்கணும். திராவிட இயக்கத்தை கொண்டு போய் அடகு வைக்க பார்க்கிறார் எடப்பாடி. அடகு வைக்கல, விற்க விற்பனை பண்ண பார்க்கிற. என்னக்கண்ணா அவன் மட்டும் கோவம் வருது, இந்த கட்சிக்கிட்ட என்ன கிழிச்சிருக்குன்னு கேட்கிற எடப்பாடி. இந்த கட்சிக்கு உழைச்சி பூரா ரோட்ல கிடக்கான். கான்ட்ராக்ட் எடுத்து கொள்ளையடிச்சு பணங்களை கொடுத்தாங்க. சப்ளை சர்வீஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த கட்சியை பத்தி ஸ்டாலின் என்ன பேசுறாரு, அவர் என்ன பேசுறாரு? நீ வந்து இந்த கட்சி ஒரு கொள்கை ரீதியான கட்சியா இருந்தா பேச மாட்டாங்க. ஒரு பத்திரித்தன்மையா இருக்க யாரும் பேசுவாங்களா? விபச்சாரம் பண்ணா விபச்சாரத்தை தடுக்கதான் பேசுவாங்க. பேசணுமா அவரை? இல்ல இந்த அளவுக்கு அவரை பேசணுமான்னு என்ன? அப்புறம் விபச்சாரத்தின மாதிரி என்ன அர்த்தம்? 4 நாள் ஆச்சு. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு சொல்லல. அப்புறம் என்ன?
அப்புறம் என்னன்னு கேட்கிறேன் நான். நீங்க இப்ப அமித்ஷா இப்ப சொல்ல தயார், அறிவிக்க தயார் நாளைக்கு. இப்ப இன்னைக்கு சொல்லிருக்காரு எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன் தான் தமிழ்நாட்டுக்கு தலைவர். நயினா நாகேந்திரன் எதுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. பாஜக கட்சிக்கு ஆளே இல்லாம திமுக அண்ணா திமுக கோவணமா பயன்படுத்தி தூக்கி எறிஞ்ச கோவணத்தை எங்களுக்கு பட்டு ஜரிகைன்னு சொல்லி தலப்பா கட்டிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க கோவணமா தூக்கி எறிஞ்சுதான் நயினா நாகேந்திரன், அங்க இருக்கக்கூடிய அந்த விபி துரைசாமி, கேபி ராமலிங்கம் எல்லாம் திமுக அண்ணா திமுகவின் கோவணங்கள். ஆள்ல பாஜக இருந்து என்ன, பாஜக யார் இருக்காங்க? அது கட்சியா? அண்ணாமலை இருந்து ஒரு பாலியல் கட்சி ஆகிட்டு போயிட்டாரு. போய் உட்காந்து இப்போ சாமியார் மாதிரி எங்கேயோ ஆன்மீக பயணம் போயிருக்காராம். இமயமலை போயிருக்காரு. இமயமலைக்கு ரஜினி மாதிரி இமயமலை உருட்டு விட போறாங்க பாஜக காரங்க. அதனால பாஜக கட்சி ஒரு பாலியல் கட்சி. இந்த கட்சியோட கூட்டு சேர்ந்ததுக்கு சின்னமா தான் எங்களுக்கு தலைவியின் முதலமைச்சராகனு கையெழுத்து போட்டீங்க, பொதுச்செயலாளர்னு கெஞ்சினீங்க, காலில் விழுந்தீங்க. அவங்க வீட்டில் வீடு துடைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுலேருந்து எந்தெந்த மந்திரி பாத்திரம் கழுவுன, எந்தெந்த மந்திரி அவங்க வீட்டுக்கு பாத்ரூம் கழுவுனது எனக்கு தெரியும். நீங்கள் வீராதி விதமாக பேச உதயகுமார் ஏன் ரொம்ப பேசுனாங்கன்னு என்ன செஞ்சுறது போல வெளியே வந்துடும். தெரிஞ்சுக்க, ஓவரா பேசாத. குலதெய்வம் நீ தான் யாரை கூட்டு போய் என்னென்ன வேலையெல்லாம் பார்த்துன்னு எங்களுக்கு தெரியும். நான் அதிகமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அடக்கி வாசிங்க. என்ன அண்ணா திமுக கொண்டு போய் விற்க பார்க்குறீங்க? என்னமோ உங்களுக்கு ரோஷம் வருது. மான ரோஷம் தான் பாஜக கூட்டணி செல்லாமா? இந்த கட்சியை அழிக்க சதி பண்றான். அவன் இந்தியா பூரா கூட்டணி கட்சியை பூரா அழிச்சிருக்கான் பாஜக. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறதுக்காக வர்றான், செல்லூர் ராஜ மந்திரி ஆக்குறதுக்காக வர்றான். நான் கேட்கிறேன், உங்க தோல் ஏறி உங்களை அழிக்கிறதுக்கு வர்றான். நீங்க திட்டமிட்டு ஒரு முக்குளத்தோர் சமூகத்தை அழிக்கிறதுக்கு எடப்பாடி முயற்சி பண்றீங்க. அதனாலதானே நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு ஒரு உதயகுமாரவோ, செல்லூர் ராஜவோ, ஒரு திண்டுக்கல் சீனிவாசனவோ, நத்த விசுவனானவோ, ஒரு OS மணியனவோ உங்களால கூட்டு போக முடியல. வேலுமணி அந்த கட்சிக்கு பெரிய தலைவனா? நீங்க திட்டமிட்டு அழிக்கிறீங்க அந்த சமூகத்தை. அது மக்கள் பார்க்கிறான். இன்னைக்கு OPS கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் படுக்க போட்டான் பாஜக. ஒரு வாரம் ஆயுர்வேத சிகிச்சை பாடு. என்ன பேச முடியும் அவரு? ஆனா OPSக்கு நான் சின்னம்மா உட்பட டிடி உட்பட சொல்றேன், பாஜகவை நம்பி ஏற்கனவே கெட்டீங்க. அண்ணா திமுகவை காப்பாத்துங்க. இல்லையா அதிமுக தொண்டர்களால் அனைவரும் தூக்கெறியப்பட்டு தொண்டர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி வரும். தடுக்க முடியாது. நன்றி சார். நன்றி.